கார்த்தி, சொல்லுங்க கௌதம். எப்ப பாரு நம்ம வீட்ல ஒரே பூஜை சம்பிரதாயம் சடங்குன்னு ஒரே போரிங்கா இருக்குப்பா. நம்ம ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா செய்யலாமா? இன்ட்ரெஸ்டிங்கா? நீங்க சினிமா ஆள் தானே? புதுசா ஏதாவது கேம் இருந்தா சொல்லுங்க. கொஞ்சம் இந்த ஃபன் ஃபுல்லா ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் கேம் சொல்லுங்களேன். ஃபன் ஃபுல்லா கேமா? என்ன கேம் விளையாடலாம்? டம் ஷரஸ் மாதிரி. தம் சரசா? அதாங்க, இந்த டம் ஷரஸ்னா இந்த பாட்டோட வரிகளை ஒருத்தர் நடிச்சு காமிக்கணும். அவங்க நடிச்சு காட்டுறத வச்சு அது என்ன பாட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கேம். அதெல்லாம் போர் மாப்ள. ரொமான்டிக்கா ஒரு கேம் சொல்லவா? ரொமான்டிக்கா? உங்க மூடுக்கு தகுந்த மாதிரி. என்ன கேம்? கண்ணாமூச்சி. என்ன மாப்ள, ரொமான்டிக் கேம் சொன்ன உடனே உங்க முகத்துல ஒரே சந்தோஷமா பொங்குது. அப்படிலாம் இல்லைங்க. ஜிலேபி கண்ணாமூச்சி ஆட போறாங்களாமே, நாமள ஆடலாமா? ஷோ, சும்மா இருங்க. ஜனனிய வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசலாம்? யாரு அதுவா? அங்க பாரு, இப்பவே லுக் விட்டுட்டு இருக்காங்க. ரொமான்டிக் லுக். அப்ப கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆட்டத்தை ஆரம்பிக்கணும்னா முதல்ல ஆளுங்களை சேர்க்கணும். சேர்த்துலாமா? அடுத்து வாங்க. அன்பான பெரியோர்களே, தாய்மார்களே, குடும்ப அங்கத்தினர்களே. மீட்டிங் பேசுற மாதிரி ஆரம்பிச்சிட்டீங்க. சாரி மாப்ள, கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆகி எதே சொல்லிட்டேன். இப்ப பாருங்களேன். இப்ப எல்லாரும் கண்ணாமூச்சி விளையாடலாமா? அண்ணே வாங்க, கண்ணாமூச்சி விளையாடலாம். நீங்க விளையாடுங்க அண்ணே. மாப்பிள்ள வேற ஆசைப்பட்டாரு, வாங்க விளையாடலாம். என்ன பசங்க, நீங்க விளையாடுங்க. மாப்ள, நாமளும் சின்ன பசங்க தான், வா விளையாடலாம். டேய், வயசான காலத்துல இதெல்லாம் நீ விளையாடணும்னு வச்சுக்கோயேன், கீழே விழுந்தனா பல்லு பகுடெல்லாம் பேந்துரும். நீ அழுதுன மூஞ்ச பார்க்க முடியலடா. சரி விளையாடலாம். சிரிச்சா ஒன்னும் கேவலமா இருக்கு. சரி விளையாடலாமா? சம்மதிச்சிட்டாரு. கண்ணாம்பூச்சியா? கண்ணாம்பூச்சி கண்ணாம்பூச்சி விளையாடுற வயசா இது? ஜனனி, எங்க கூட்டிட்டு போன நீ? வாங்க அண்ணி. ஐயோ, என்ன விஷயம்னு சொல்லாம இப்படி இழுத்துட்டு போனா எப்படி? வேலை இருக்குல்ல. அண்ணி, வேலையில அப்புறமா பாத்துக்கலாம். அங்க வந்து பாருங்க. வாங்க வாங்க அண்ணி. அண்ணனே விளையாட வரேன்னு சொல்றாரு, நீங்க என்னடானா? விளையாட்டா? என்ன விளையாட்டு? கண்ணாம்பூச்சி விளையாட்டு. மாமா இங்க வாங்க, இத சுட்டுங்க. ஏய், அவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன். என்னங்க கொடுங்க. ஏய், அவர்கிட்ட கொடு. எல்லாரும் கேட்டுக்கங்க. இந்த துண்டு சீட்டெல்லாம் குலுக்கி அதுல இருந்து ஒரு சீட் எடுக்க போறோம். இதுல யார் பேர் வருதோ அவங்க கண்ணை கட்டிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க மனசுக்கு பிடிச்சவங்க எங்க நிக்கிறாங்கன்னு உணர்ந்து அவங்கள போய் கண்டுபிடிக்கணும். சூப்பர் இல்ல? ஓகேவா? கேம் ஆரம்பிக்கலாமா? ஓகே. மாம்சு, வந்து ஒரு சீட் எடுங்க. மாட்டிக்கிச்சு. கௌதம் மாப்பிள்ளை நான் தானா? கண்ணாம்பூச்சி விளையாடணும்னு சொன்னதும் ரொமான்டிக் மூடுக்கு போனீங்கல்ல, மாட்டினீங்களா? இவ்வளோ பேர்ல இப்ப ஜனனிய மட்டும் தேடி கண்டுபிடிக்கணும். மாப்பிள்ள கண்டுபிடிக்கல அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவேன், தானா கண்டுபிடிச்சிருவேன். எப்படி?
சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு கண்டதுண்டா. ஐயோ மாப்பிள, ஜனனி சுடிதார்ல போட்டிருக்கா. ஓ அவ்வளவுதானே? சுடிதார் போட்ட பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு கண்டதுண்டா. சூப்பர். ரெடி? தெரியுதா? தெரியல. ஓகே. முத்தரசு மாமா. ஐயோ ஸ்வேதா, என்ன ஸ்வேதா? என்ன ஸ்வேதா, கரெக்டா அண்ணனை பிடிக்கிற மாதிரி போய் பிடிச்சிருவான்னு பார்த்தா கடைசியில மருதண்ணனை பிடிச்சிட்ட.
ஏய் நல்ல கட்டுறா நல்ல கட்டு சரிண்ணா சரி கட்டு. ஆ, வா 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 அங்க வா அங்க வா 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 சீக்கிரம் வா. கவிதா இங்க வா. ம் 2 தாம்பூல தட்டுல இந்த மாலையை வச்சிருங்க. மருது வெண்ணிலா இங்க வாங்க. என்னம்மா? மருது ஆ அவங்க எல்லாம் இப்ப வந்துருவாங்க. எல்லாம் ரெடியா இருக்கா? எதுவும் மிஸ் ஆயிடக்கூடாது. மா எல்லாமே ரெடியா இருக்கு, எதுவும் மிஸ் ஆகாது. வெண்ணிலா நான் கொடுத்த லிஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? ம் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ம். வா முத்தரசு. சொல்லுச்சுது. வெண்ணிலா நீ போய் வேலையை பாருமா. ஆ. இத பாரு முத்தரசு, இன்னும் கொஞ்ச நேரத்துல 11 சன்னியாசிகளும் வந்துருவாங்க. 2 கல்யாண ஜோடியும் அவங்க ஆசீர்வாதம் பண்ண போறாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அத கேட்டு எல்லா சாங்கியங்களையும் கரெக்டா பண்ணிடுப்பா. சரி சித்தி. மருது 2 ஜோடிக்கும் 4 மாலை ரெடியாப்பா? மா எல்லாமே ரெடியா இருக்கு. அக்ஷயா ஆ? ஸ்வேதா ரெடி ஆயிட்டாளா? ஸ்வேதா ரெடி ஆயிட்டா ஆண்டி, இப்போ வந்துருவா. சீக்கிரம் வர சொல்லு. ஆ. அண்ணி ஒரு நிமிஷம் வாங்களேன். வரேன் கார்த்தி. அண்ணி இந்தாங்க அண்ணி, நீங்க சொன்ன மாதிரி பூஜைக்கு தேவையான எல்லா சாமானும் வாங்கியிருக்கேன். ம். கார்த்திக் அம்மா. நீ போய் உடனே கௌதம் ஜனனி வர சொல்லுப்பா, நேரமாச்சுல்ல. சரிங்கம்மா. பூங்கோதை எங்க போனா? பூங்கோதை இதோ வந்துட்டேமா. அவங்க வர்ற நேரம் நம்ம வரவேற்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். அம்மா நான் எப்பவோ ரெடி ஆயிட்டேமா. அவங்க வந்துட்டாங்களான்னு 2-3 தடவை வாசல் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அவங்க இன்னும் வரலமா. அவங்க வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா வந்துருவாங்க. நீங்க கரெக்டா இருங்க. ம் சரிம்மா. முத்தரசு இருப்பா, வந்துடுறேன். ஐயா ம் திருஷ்டி பூசணிக்காய் வாங்கிட்டு வந்துடுங்க. சரி கொண்டு போய் ரெடி பண்ணி வை. டேய் இப்ப எது கண்ணாடியில முகத்தை பார்த்த மாதிரி பூசணிக்காயை பார்த்து பயப்படுற? ஆ. அடடா மாப்பிள்ள, இந்த பூசணிக்காக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அதை நான் அப்புறமா சொல்றேன். மாப்பிள்ள, நான் சாதாரண பூசணிக்கார கூட பயப்பட மாட்டேன். ஆனா திருஷ்டி பூசணிக்கான ரொம்ப பயப்படுவேன் மாப்பிள்ள. என்னாச்சு உனக்கு? திடீர்னு பூசணிக்காயில பார்த்து பயப்படுறான்? டேய் என்னடா நடக்குதுங்க? இங்க நடக்கிறத பார்த்து என்னாலேயே தாங்கிக்க முடியல. பாவம் வெண்ணிலா, அவன் மனசு எவ்வளவு பாடுபடும். இங்க நடக்கிறதுக்கு உனக்கு சம்மதம் இல்லாத மாதிரி தலையை ஆட்டிட்டு இருக்க. இதெல்லாம் சித்தியோட ஏற்பாடு. அவங்கள மீறி என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, புரிஞ்சுக்கோ. தெரியும். இப்ப பாத்திரம் சித்தி சொன்னாங்க. டேய் வெண்ணிலா மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவளை பத்தி நீ கொஞ்சம் கூட கவலையப்பட மாட்டியாடா? டேய் சும்மா ஏதாவது பேசி நீயும் என்ன படுத்தாதடா. ஏன் நானும் படுத்துறேன். டேய் நீ சம்மதிக்காமலாடா இதெல்லாம் நடக்குது? நீ முடியாதுன்னு சொன்ன இதெல்லாம் நடக்குமாடா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து நொண்டி சாக்கு சொல்லிட்டு இருக்கான். வாடா. வாங்க 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 சாமி வாங்க. வாங்க வாங்க சாமி.
நீயும் மாலை எடுத்து அவர் கழுத்துல போடுமா. என்னம்மா அம்மா என்னாச்சு? ஏன் இப்படி டென்ஷனா ஓடி வர்ற? கீழே என்னாச்சு தெரியுமா? கீழே என்னாச்சு? வந்த சாமியாருங்க முத்தரசனையும் வெண்ணிலாவையும் மாலை மாத்த வச்சுட்டாங்க. சீக்கிரம் வாமா. வாமா. என்ன சாமி இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க தப்பான ஜோடிய மாலை மாத்த வச்சிட்டீங்க. மாப்பிள்ளை அவர்தான், ஆனா பொண்ணு அவ கிடையாது. இப்படி மாத்தி போட வச்சிட்டீங்களே. மன்னிச்சிருங்கம்மா, நடந்தது எதையும் நாங்க செய்யறது இல்ல. எல்லாமே இறைவனோட உத்தரவு. எங்களை இயக்குனதும் அவன்தான். இவங்க 2 பேரையும் மாலை மாத்த வச்சது அவன் போட்ட உத்தரவு. இது நடக்கிறதுக்காக நான் உங்களை வரவழைச்சேன். மன்னிக்கணும் சாமி, எல்லா தப்பும் என் மேலதான். நீங்க பொறுப்பிடுங்க. சீக்கிரமே விவாக பிராப்தி ரஸ்து. என்ன முத்தரசு, குழந்தை மாதிரி பண்ணிருக்க. நீ ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்கிட்ட வாக்கு கொடுத்திருக்க. இப்ப நீ அதை மீறி அவங்க சொல்றாங்கன்னு எப்படிப்பா வெண்ணில கழுத்துல மாலையை போடலாம்? அதுவும் ஒரு பூஜையில வச்சு இப்படி பண்ணிருக்கியப்பா. சித்தி, என்ன சித்தி இப்படி பேசுற? நான் கீழே இறங்கி வரும்போது நீ என்ன சொன்ன? பெரியவங்களாம் வந்திருக்காங்க, சன்னியாசிங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே செய்யணும் தானே சொன்னேன். அவங்க உத்தரவு என்னால எப்படி மீற முடியும்? அவர் தான் மாலை எடுத்து வெண்ணிலா கழுத்துல போட சொன்னாரு. நான் எவ்வளவு சொல்ல வந்தேன், ஆனா அவர் தான் என்ன பேசவில்லை. நீ வேணா கேள. அவர் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் என்னால அதை மீறி என்ன பண்ண முடியும்? அவர் சொன்னதா நான் பண்ண. இதுக்கு நான் என்ன சித்தி பண்ண முடியும்? உனக்கு பேச கத்து கொடுத்த என்கிட்டயே நீ நல்லா பேசுற முத்தரசு, நல்லா பேசுற. வர வர உனக்கு எதுவுமே பத்தல ஸ்வேதா. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறேன். நான் என்னத்த பண்ணட்டும்? நடந்த தப்பு பூராவும் அவங்க பண்ணது. அவங்கள விட்டுட்டு நீங்க என்ன குறை சொல்றீங்க? உன்னை குறை சொல்லாம நான் வேற என்ன பண்ண முடியும்? முத்தரசு எப்படி பதில் சொல்றான்னு பார்த்தேல்ல. நீ மாடிக்கு போனவ கவனமா போக மாட்ட. மயங்கி விழுந்து கலவரம் பண்ணி நான் நினைச்ச பிளான் அத்தனையும் நடக்காம போக வச்சுட்டல. இத பாரு ஸ்வேதா, இத விடலாம் உனக்கு நான் வேற எதுவும் பண்ண முடியாது. சன்னியாசிங்க சொல்லி நீ மாலையை மாத்தி இருந்தா உன் கல்யாணம் 50% நடந்து முடிஞ்ச மாதிரி. இப்ப என்னாச்சு பார்த்தல்ல? என்னத்த திருப்பி திருப்பி என்னைய குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த வெண்ணிலா இந்த வீட்ல இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா நீங்க அது காதலையே போட்டுக்க மாட்டேங்கிறீங்க. முத்தரசன் சப்போர்ட்டா அவளுக்கு முழுமையா இருக்கு. இந்த விஷயத்துல நான் முத்தரசனை எதிர்த்துக்க விரும்பல. முத்தரசன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா வெண்ணிலா இந்த வீட்ல இருக்கணுங்கிறது தான் கண்டிஷன். அதுதான் இப்ப செயல்படுத்திட்டு இருக்கு. மறுபடியும் அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல ஸ்வேதா. இல்ல அத்தை, நீங்க நினைச்சிருந்தா அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பியிருக்கலாம். இது வரைக்குமே உங்களால அதை செய்ய முடியலையே. ஸ்வேதா, பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு என்ன எதிர்த்து பேசாத.
ஒரே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாரு. உனக்கும் வெண்ணிலாவுக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. அப்படி இருக்கும்போது வெண்ணிலாவை பார்த்து நீ ஏன் பயப்படுற? இல்ல அத்தை. பயப்படுற அத ஒத்துக்கிறதுக்கு உன் மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது, அப்படித்தானே? இல்ல அத்தை, நான் என்ன செய்யட்டும்? எல்லா விஷயத்திலுமே அவ ஏதோ மாமாவுக்குனே பிறந்த மாதிரி நடந்துக்கிறா. அவ எப்படி பேசி என்ன பேசி அவரை மயக்கி வச்சிருக்கானே எனக்கு என்ன எதுன்னு புரியலையே. முத்தரசு ஆரம்பத்துல இருந்தே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்ததும் விரும்பினதும் உன்னதான். இது அத்தனையே கெடுத்து குட்டிச்சவராக்கி இந்த நிலைமைக்கு அவனை ஆளாக்கி வச்சிருக்கிறது யாரோட தப்பு? கொஞ்சம் யோசிச்சு பாரு. இத பாரு ஸ்வேதா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உனக்கு ஒரே ஒரு வாரம் தான் டைம். அதுக்குள்ள நீ முத்தரச மனச மாத்தணும். இல்லைன்னா அதுக்கப்புறம் என்னால எதுவும் பண்ண முடியாது. எல்லாமே கை நழுவி போயிடும். என்னால திறக்கவே முடியல. அப்ப பூட்ட உட. பூட்ட உடைக்கிறதா? அதெல்லாம் வேண்டாம். ஓட்டு பிரிச்சு உள்ளே இறங்கிடலாம் ஸ்வேதா. என்ன ஓட்டு பிரிச்சு இறங்குறதா? என்னடி உளர்ற? ஆமா, ஜெயம் படம் பார்த்தல, அது மாதிரி ஓட்டு பிரிச்சு இடுப்புல கயத்தை கட்டி சருன்னு இறங்கிடலாம். அதுல ஹீரோ அப்படிதான் இறங்குவாரு. அவரே ஹீரோ, நீ ஜீரோடி. பாத்துக்கோ. எங்கடி போற? கயிறு கடிச்சிருச்சுடி. இந்த கயிறை கட்டிட்டு தான் உள்ள இறங்க போறேன். ஏண்டி இப்படி படுத்தி எடுக்கிற? நீ மேல ஏறி ஓட்ட பிரிச்சு உள்ள இறங்கி, ஐயோ இதெல்லாம் நடக்கிற காரியமா? அதெல்லாம் நான் பண்ணிடுவேன்டி, நீ கவலையே படாத. ஏய், ஏன் நீ இங்க தாண்டி இருக்கு? ஏய், வாங்க வாங்கடி, புரியுதா? ஏன் நீ உடைச்சிருச்சுடி? யக்ஷம், ஏண்டி இப்படி பண்ற? ஸ்வேதா, நீ சொன்ன மாதிரி போட்டு திறந்தே உள்ள போயிடலாம். சிவா, ஏய், உனக்கு அறிவே இல்லையா? ஏன் திறந்து கிடந்த பூட்டை தான் இவ்வளவு நேரம் திறந்துகிட்டு இருந்தியா? அப்படியா? ஆமா, ஏன் பூட்டு திறந்திருக்கு? யாராவது கடைசியா வந்து திறந்தவங்க பூட்டாம போயிருப்பாங்க. நமக்கு வசதியா இருக்குன்னு சந்தோஷப்படேண்டி. ஸ்வேதா, திறந்திருக்கிறதே நல்ல சகுனம் தான். ஆமா, எல்லாமே உனக்கு சாதகமா தான் நடக்குது. பார்த்து நடந்து வாங்கடி, இருட்டுல ஒண்ணுமே தெரியல. ஒரே இருட்டா இருக்குடி, எங்க இருக்குன்னே தெரியலையே. மெதுவா நட, எங்கயா விழுந்துற போறோம். அங்க இருக்கு. என்னடி நீ உன்னோட தொட்டிய பார்க்காம வெண்ணிலாவோட தொட்டிய பார்த்துட்டு இருக்க?
என்னோட தொட்டி எங்க? என்னடி இப்படி ஆயிடுச்சு? உள்ள வரும்போது கூட நம்பிக்கையோட தான் வந்தேன். இத பாக்குறப்போ மாமாவை கட்டிக்கிற குடுப்பன எனக்கு இல்லைன்னு தான் தோணுது. நினைச்ச இல்ல ரூம்குள்ள முளைப்பாறையெல்லாம் வச்சிருக்கோமே, பெருச்சாலி பூந்துருமோன்னு பயந்தேன். அதுக்கு தான் கதவை திறந்து வச்சேன். பெருச்சாலி வரல, பார்த்தா நீங்கெல்லாம் வந்திருக்கீங்க. ரெண்டும் ஒண்ணுதான். அப்போ இது உண்மையிலேயே யாருது? அதுவா, இந்த வீட்டுல ஒரு பார்ட்டி. எல்லாத்துலயும் நான் தான் பிரியவே முத்து மாமா எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு தெரியுதே, அதோடது. அண்ணாமலை, ஆ? அப்படியெல்லாம் பேசாதீங்க. ஐயோ மன்னிச்சுக்கோங்க பூங்கோத, எனக்கு வாய் கொஞ்சம் ஜாஸ்தியா, அதான் வார்த்தை ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் அது கோச்சுக்கிறீங்க, சும்மா தமாசுக்கு தானே சொன்னேன். என்னோட வேதனை உங்களுக்கெல்லாம் சிரிப்பா இருக்கு. சரி போலாமா? வாங்க பாட்டி. ச்சே, இவங்க முகத்துல வேற முழிக்கணுமா? தள்ளி போய் நிப்போம். எப்படியோ சரியான நாள்லதான் முளைப்பாரிய பார்த்திருக்கோம். எப்படி சொல்றீங்க பாட்டி? நம்ம ஊரு தெப்ப குளத்துல 12 வருஷத்துக்கு ஒரு முறை சுயம்புவா ஒரு சங்கு மேல வரும். அது நாளைக்குதான் வரப்போகுது. அப்படியா பாட்டி? ஆமா, அதை எடுத்து பல்லக்குல வச்சு கொண்டு வந்து பூஜை பண்ணுவாங்க. அதுக்கு அபிஷேகமும் நடக்கும். அதனால இன்னைக்கு கோயில்ல எல்லா பூஜையும் ஆரம்பிச்சிருக்கோம். நாளைக்கு எல்லாரும் தவறாம கோயிலுக்கு போய் அங்க இருக்கிற பெரிய மணிய புருஷன் பொண்டாட்டியாவோ இல்ல கல்யாணம் நிச்சயமாயி புருஷன் பொண்டாட்டிய ஆக போறவங்களோ சேர்ந்து அடிக்கணும். அதே ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கோயில் மணி அடிக்கிறது. அந்த ஆம்பளை பையன் தோல்ல தான் துணைய உட்கார வச்சு மணி அடிக்க வச்சிட்டா அதுக்கப்புறம் 7 ஜென்மத்துக்கும் அவங்கள பிரிக்க முடியாது. இணை பிரியாத தம்பதியா இருப்பாங்க. பாட்டி, நீங்க சொல்றத பார்த்தா உங்க மாமன் தோல் மேல உட்கார்ந்து கோவில் மணிய டங்கு டங்குன்னு அடிச்ச மாதிரியே இருக்கு. ஐயோ பாட்டிக்கு வெக்கத்தை பாரு. என் மாமன் ஒரே தம்முல பஞ்சு பொதி கணக்கால தூக்குனாரு. வெண்ணிலா கேட்டியா? சும்மா பஞ்சு பொதி கணக்க தூக்குனாராமா. சூப்பர் 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 பாட்டி. நாளைக்கு முளைப்பாரிய தூக்கிட்டு போய் கோயில்ல வச்சு நடக்க போற பூஜையில கலந்துக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா கலந்துக்கலாம். கண்டிப்பா பாட்டி, கண்டிப்பா. வெண்ணிலா, நீ தான் எல்லா போட்டியிலையும் ஜெயிச்சிருக்க. அதனால நீ எல்லாத்துக்கும் ட்ரீட் தரணும். ஓகே? என்னென்ன ட்ரீட்? நான் என்னத்த பெருசா கேட்டு போற. நீ சூப்பரா வைப்பைய பாயாசம், சும்மா ஜவ்வரிசி முந்திரி சேமி எல்லாம் போட்டு அப்படி கெட்டியா அதை எனக்கு வச்சு கொடுத்துறேன்னா. என்ன பாட்டி, உங்களுக்கு பாயாசம் பிடிக்கும்ல? வாங்க பாட்டி, அப்படி உட்காரலாம். பாயாசம் வேணுமா? பாயாசம் இவங்களுக்கெல்லாம் பாய்சன் தான் கொடுக்கணும். என்னடி இவ்வளவு எரிச்சல் ஆகுற? எரிச்சல் ஆகாம வேற என்ன பண்ண சொல்றேன்? மொத்தத்திலையும் நான் தோத்து நிக்கிறேன். ஆனா பாட்டி
பாட்டி சொன்னதை வச்சு எனக்கு ஒரு ஐடியா தோணுது. முத்தரச மாமா மட்டும் என்ன தோல்ல தூக்கி அந்த கோயில் மணியை அடிக்க வச்சுட்டா, அதுக்கப்புறம் 7 ஜென்மத்துக்கும் நான் தான் அவர் பொண்டாட்டியா வருவேன். நாளைக்கு அது நடந்தே தீரணும். அது எப்படி நடக்கும்? நடக்கும். அத்தை நம்ம கூட இருக்கிற வரைக்கும் எல்லாமே நடக்கும். என்ன எல்லாரும் இங்க நிக்கிறீங்க? மருது, எனக்கு திருப்பி திருப்பி எல்லாமே தப்பா தான் நடக்குது. அதனால நாளைக்கு கோயில்ல நடக்கிற பூஜையிலேயாவது எனக்கு எல்லாம் கரெக்டா நடக்கணும். பூஜை நடந்து முடியற வரைக்கும் வெண்ணிலா அந்த பக்கமே வரக்கூடாது. நீங்க தான் பாத்துக்கணும். அது உங்க பொறுப்பு. பாத்துக்கலாம் ஸ்வேதா, கவலை விடு. நாளைக்கு மட்டும் நான் இதுல ஜெயிச்சுட்டேன். அதுக்கப்புறம் முத்தரச மாமாவுக்கு இப்ப மட்டும் இல்ல 7 ஜென்மத்துக்கும் நான் தான் பொண்டாட்டி.